வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். கசிகல பைரவி பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவடி சரணம் கசிதேவகுல பண்டார வேதாச்சாரியா தப்பாரமப்பணம் சரணம் கசிதேவகுரி திரு கிணராமனு அகுரி திருப்பாரமப்பணம் சரணம் பரபம்ம சிரபம் பைரவஸ்ரீ நரஹரி பாபாஜி திருவடி அப்படம் சரணம் ஓம் ஸ்ரீ காலபைரவாய கடாச்சம் ஓம் ஐம் சரணபைரவேஸ்வரி ஓங்கிலிம் யோகோபேஷபட்சம் சங்குரு பைரவாய மங்கலம் ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பரபிரம்ம சிரம வீர பைரவம் திருவடி அப்படம் சரணம் கிரி நமசிவாய பைரவ சிவம் திதி விஷ்ணு ததாவாரா நட்சத்திர விஷ்ணு தேவசா யோகசகரணம் ஸ்ரீ விஷ்ணு மாயா ஜெகத் குரு குருவர்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः. ஜெயந்தி மங்களா மந்திரகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சமா சிவாராத்திரி சுவாசுதா நமஸ்துதே மகாதேவி சவித்மஹே விஷ்ணுமத்தி தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரஜோதியாகாது ஓம் சுவர்ணத்வஜா வித்மஹே சூலஸ்தா மஹே தன்னோ மயிலம பிரஜோதியாது. இன்றைக்கி தேதி வந்து 13 1ஆம் மாதம் 2/6 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலை மணி ஒரு 8:30 மணி போல் ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாயா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசி கால பைரவி பைரவருடைய ஆன்மீக தகவல். அதாவது இந்த வீடியோ வந்து 102வது சதஸ், அதாவது 102வது வீடியோ. இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் ஜாதக அடிப்படையில் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஜாதக அடிப்படை வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வருஷம் வந்து நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் வருஷம் பிறந்துடுது. இங்கிலீஷ் வருஷம் 2026 1ஆம் தேதி 1ஆம் மாதத்தோடு பிறந்தது. தமிழ் வருட பிறப்பு வந்து எப்பயுமே நம்மளுக்கு 14ஆம் தேதி 4ஆம் மாதம் 14ஆம் தேதி 4ஆம் மாதம் 2/26, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து பிறப்புது. இந்த வருஷ பிறப்பு என்பது வந்து இந்த வருடம் நாமம் வந்து பரபவ வருஷம். இது சமஸ்கிருத வார்த்தை. பரபவ வருஷம், நல்ல வருஷம். அதாவது இந்த ஆண்டு வந்து நல்ல வருஷம். அதாவது போன ஆண்டை விட நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, போன ஆண்டை விட இந்த ஆண்டு கொஞ்சம் சுபயோகங்கள் நிறைய நடக்கும். சுபயோகங்கள்லாம் சொல்லியிருந்தேன். போன ஆண்டு மழை உண்டு, தண்ணி வெள்ளத்தில் கொஞ்சம் 2025 இருந்தது இல்லையா, அந்த மாதிரி இந்த ஆண்டு தண்ணி இருக்குது. ஆனால் இவ்வளோ மோசமாக போகாது. வெள்ளம் ரொம்ப வந்து ஆனால் தண்ணி இருக்கும், தண்ணி கொஞ்சம் வரும். ஆனால் மக்கள் பயப்படுற அளவுக்கு வெள்ளமோ இல்லை சேதமோ தண்ணியில் எந்த பாதிப்பு இல்லை. ஆனால் நான் சொல்லியிருந்தேன்ல 2026 ரொம்ப கடல் சம்மந்தமான பிரச்சனைகள், கடலில் வைரஸ் வருது, கடல் சம்மந்தமான யுத்தங்கள், நீ பெரியவனா நான் பெரியவனா, பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் மோதுறது, இதெல்லாம் வந்து உப்பு தண்ணியிலே நடக்கும். உப்பு தண்ணி சில வைரஸ் வரும். அதெல்லாம் அரசாங்கம் நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க. எல்லா நாட்டு அரசாங்கம் நல்ல அரசாங்கம் நம்மளை காப்பாற்றுவாங்க. இதில் வந்து என்ன பிரச்சனைனா, நான் சொன்னேன் இந்த அரசியல்வாதிகள்லாம் வந்து நீ பெரியவனா நான் பெரியவனா, எனக்கு தெரியும் உனக்கு என்ன தெரியும், நீனா உனக்கு ஒன்று தராது எனக்கு நிறைய விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு போட்டி கொஞ்சம் வரதான் செய்யும். அது ஆண்டவன் நம்மளை காப்பாற்றுவார். நம்ம அந்த ஆடியோ கேட்குற எல்லா பொதுமக்களும் நம்மளை காப்பாற்றக்கூடிய அரசியல்வாதிகள், நம்மளை காப்பாற்றக்கூடிய தலைவர்கள் சண்டை போடும்போது நம்மளை யார் காப்பாற்றுவா? ஆண்டவன் தான் நம்மளை காப்பாற்றணும். நம்ம ஆண்டவன்ட்டு தான் முறையிடணும். ஆண்டவன்ட்டு தான் நம்ம முறையிடணும். ஆண்டவன் தான் எல்லா மதத்துலேயும் ஆண்டவனை தான் கும்பிட சொல்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆண்டவன் நம்ம மனதால் பிரார்த்தனை பண்ணணும். அதே மாதிரி நான் சொல்லியிருந்த இந்த ஆண்டு எப்பயுமே நான் எல்லா பெண்களும் மகாலட்சுமி அம்சம் தான் சொல்லுவேன். பெண்களை தப்பாக பேசக்கூடாது. மண்மேல் நின்று பொன்புறம் பேசக்கூடாது. மண்மேல் நின்று பொன்புறம் பேசக்கூடாது சில சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பேசிட்டே இருக்கணும். அப்போ பெண்கள் என்றைக்குமே தப்பாக நம்ம பேசுகிறது. பெண்களெல்லாம் மகாலட்சுமி அம்சம். அப்போ இந்த ஆண்டு வந்து பரப வருஷம் வந்து ஆணுங்களை விட பெண்களுக்கு ரொம்ப ஆதாயம் இருக்குது. ஒரு பெரிய நாட்டில் வந்து யாரும் என்ன சொல்லக்கூடாது, ஒரு பெரிய ராணி வம்சத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய உயிர்கண்டம் வரும். ஒரு பெண் பெரிய தலைமைத்துவம் வாங்குவாங்க. ஆண் விலகி பெண் ஒரு தலைமைத்துவம் வாங்கி நாடு நல்ல சுபிட்சமாக இருக்கும். இந்த ஆண்டு ஆணுங்களை விட பெண்களுக்கு ஆதாயம் இந்த ஆண்டு கூட. 2024 மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் 4ஆம் மாதம் வரைக்கும், 2024 மாதம் வரைக்கும் தான் அந்த கணக்கு. அதுக்கு பிறகு நான் 2024 மாதம் பிறகு இந்த சொந்த பிஸ்னஸ்க்காரர்கள் ரொம்ப ஆதாயம் வரும். பிறகு நான் சொல்கிறேன், 2027 வரும்போது நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் சொல்லிட்டு வருவேன். சரி, இந்த ஆண்டு வந்து சொல்லியிருந்தேன் கால்நடைகளுக்கெல்லாம் சில வைரஸ் நோய் வரும். ஆனால் அது சமாளிக்கிற அளவுக்கு அரசாங்கம் நம்மளுக்கு உதவி செஞ்சு அதுக்குள்ளே வெக்சின் எல்லாம் நம்மளுக்கு தயார் பண்ணிடுவாங்க. பெண்களுக்கு ஆதாயம் கூட. அதனால் நான் சொன்னேன், பெண்கள் தயவுசெய்து எல்லாரும் ஒரு அம்பாள் காயத்ரி மந்திரம் கற்றுக்கிட்டு அந்த அம்பாளோட காயத்ரி மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். டெய்லி 108 வாட்டி சொல்லுங்கள். அப்படி தான் உங்களுக்கு
அந்த சொல்ல சொல்ல ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் எப்படின்னா ஒரு 48 நாளோ இல்லை 21 நாளோ இல்லை 9 நாளோ சித்தி பெறும். அந்த மந்திரத்துக்கு உயிர் பெறும்போது தான் கனவுல சில நல்ல நல்ல கனவுகள் தான் வரும். நான் ஏற்கனவே ராஜமோகினி மந்திரம் நான் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா? இந்த மந்திரம் ஒருத்தர் அம்மா பைரவருக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன். அந்த அம்மா வந்து சாதாரண பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க புவனேஸ்வரி பைரவர்லாம் கும்பிடல. அவங்க எப்பயும் வீட்டில் நார்மலான ஒரு விநாயகர் படம், அம்பாள் லட்சுமி படம், சிவன் குடும்ப படம் வச்சு தான் கும்பிட்டு இருந்தாங்க. அப்போ என்னை வந்து பிரிஷ்ஃபீல்டில் பார்த்தாங்க. ஐயா இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், டிக்டாக் ரொம்ப விஷயம் பேசுவீங்க ஆன்மீகத்தை பற்றி, ரொம்ப சந்தோஷம், நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன், ரொம்ப நல்லா ஒரு அளவு எனக்கு தெரியுது. ஆனால் பிஸ்னஸ் எனக்கு ஏதாவது ஒன்று வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அப்போ நான் சொன்னேம்மா, நீங்கள் டிக்டாக்லேயே பாருங்கள், நான் வந்து ராஜமோகினி மந்திரம் சொல்லி கொடுத்துருப்பேன். புவனேஸ்வரி அம்பாள் படம், பைரவ படம் நான் உங்களுக்கு போஸ்ட்டில் அனுப்பி வச்சேன். அவங்களுக்கு அவங்க காசு போட்டாங்க, 50 60 போட்டாங்க அந்த படத்துக்கு. நான் பூஜை பண்ணி அனுப்பி வச்சேன். அவங்க படத்தை வச்சு படத்தை கழுவி வாசப்படியை பார்த்துமே ஹாலில் வச்சு புவனேஸ்வரி காயத்ரி மந்திரம் கற்றுக்கிட்டாங்க. பைரவ காயத்ரி கற்றுன்னு சொல்லிட்டு இருந்து அது பின் ராஜமோகினி மந்திரம் ஆட் பண்ணாங்க. க்ளீம் சம் ஸ்ரீம் ஓம் க்ளீம் சம் ஸ்ரீம் நமோ பகவதி ராஜமோகினி க்ளீம் க்ளீம் சகல ஸ்தாவர ஜங்கமும் மம வசம் ஆக்குஷாய ஸ்வாஹா. இவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓம் க்ளீம் சம் ஸ்ரீம் நமோ பகவதி ராஜமோகினி க்ளீம் க்ளீம் சகல ஸ்தாவர ஜங்கமம் மம வசம் ஆக்குஷாய ஸ்வாஹா. அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, வாயில் நுழையில. அப்புறம் அவங்க ட்ரை பண்ணி கற்றுட்டு ஓரளவு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் தடுமாறுது, ஆனால் சொல்லி முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி சொல்லி இப்போ நல்லா சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் 1 மாதம் மேலே சொல்லிகிட்டு இருக்காங்க. டெய்லி காலையில் 21 மணி சொல்லி தான் வேலைக்கு வராங்க. அப்போ அவங்களுக்கு கனவுல வந்து அம்பாள் ஏதோ ஒரு பெண் வந்து கும்பம் வச்சுட்டு நிற்கிறாங்க வீட்டு முன்னுக்கு. சொன்னாம்மா, நல்ல அருமையான கனவு, நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்கிற பூஜை உயிர் பெறப்போது, தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக ஒரு யோகம் உங்களுக்கு வரும். இன்னும் அம்பாள் வீட்டுக்கு வரல, வீட்டுக்குள்ளேயே தான் நிற்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மந்திரம் இன்னும் சித்தி ஆகலை, சித்தி ஆக போகுது, நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கை பத்திரமா செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி இப்போ செஞ்சுட்டு அடுத்த நியூஸ் எனக்கு வரல வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு, என்ன ஆக போகுதுன்ட்டு, என்ன நடக்க போகுதுன்ட்டு. என்ன ஒன்றும் விஷயம்னா, இதுக்கு முன்னாடி நிறைய பூஜைகள் பண்ணி எந்த கனவும் வரல. ஆனால் இந்த மந்திரங்கள் ஜபம் பண்ணும்போது அவங்களுக்கு மறுபடியும் படம் வச்சு பூஜை பண்ண பிறகு இந்த மந்திர ஜபம்னா ஒரு நன்மை நடக்குது. சரி, இப்போ வந்து ஓம் கிரி நம சிவாய பைரவ சிவம். அப்போ இந்த ஆண்டு வந்து ஒரு அம்பாளோட காயத்ரி மந்திரம் உங்களுக்குன்னு ஒரு குருக்கள் இருப்பார். இப்போ இந்த டீபோலத்தில் உள்ளவங்க அனைவருக்கும் என்ன வேண்டுகோள்னா, உங்களுக்கு நம்பிக்கையான குருக்கள் அங்கே இருப்பாங்க. உங்களுக்குன்னு மனசுக்கு நம்பிக்கையான குருக்கள் கோயிலில் இருக்கலாம், இல்லை தனிப்பட்ட ஜோதிடக்காராக இருக்கலாம். அப்போ அவர்கிட்ட கேளுங்க, அம்மா ஐயா ஒரு அம்பாள், எனக்கு மாரியம்மனை பிடிக்கும், மாரியம்மனோட காயத்ரி மந்திரம் கொடுங்க. எனக்கு காளி மாதா பிடிக்கும், காளி மாதா காயத்ரி மந்திரம் கொடுங்க. காட்டேரி அம்பாள் எனக்கு பிடிக்கும், காட்டேரி அம்பாளுக்கு காயத்ரி மந்திரம் கொடுங்க அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவங்களுக்கு குருதட்சணை கொடுத்து வாங்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆனால் என்ன மந்திரம் சொன்னாலும் புவனேஸ்வரி மந்திரத்தை ஆட் பண்ணிக்கங்க, ரொம்ப விசேஷம். சரி, இப்போ வந்து இந்த ஆண்டு வந்து வருஷம் வந்து தமிழ் வருஷ பரப்பு வந்து நான் பஞ்சாங்கம் வாசிக்கிறேன், கேளுங்க. ஏன்னா இந்த பஞ்சாங்கத்தை நீங்கள் வாசித்த பிறகு தான் அடுத்த ராசி பலன் நம்ம ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு வரணும், ஏன்னா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த ஆண்டு வந்து கலியுகாதி சுத்த தினம் 5/1/27, அதாவது கலியுகம் பிறந்து 5127 வருஷம் ஆயிடுச்சான். அதான் கலியுகாதி சுத்த தினம் 5/1/2 5127 வருடம், தமிழ் சித்திரை மாதம் 1ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை பகல் மணி 11:15 AM காலையில் பிறக்க போகுது. இன்றைக்கினா ஆங்கிலம் வந்து 14 4ஆம் மாதம் 2/2 தேய்பிறை துவாதசி திதியும் சதய நட்சத்திரத்தில் பிறக்க போகுது. சதய நட்சத்திரத்தில் 4ஆவது பாதத்தில் சுக பிரம்ம பெயர் கொண்ட யோகத்தில் கௌளவ கரணம், கௌளம்னா கழுதை, கழுதை ரூபத்தில் வந்து வருஷம் பிறக்குது. இன்றைக்கி ரொம்ப விஷயம். கழுதைன்னா உழைக்கிற தன்மை நம்ம நாட்டுக்கு இன்றைக்கி வரும். அதான் கௌளவ கரணம். சுகபிரம்ம பெயர் கொண்ட யோகத்தில் கௌளவ கரணத்தில் சுக்கர பகவான் கால ஓரையில், மகாலட்சுமி கால ஓரையில், சாத்வீக குண வேளையில், மிதுன லக்னத்தில் துலா நவாம்சத்தில் நட்சத்திரம் பச்சையாக வல்லாறுனா ஒரு ஈகலை சேர்ந்த ஒரு மிருகம், பறவையில் வந்து வல்லாறு. அரசு தொழில் செய்யும் காலத்தில் வல்லாறு வந்து பஞ்சபட்ச சாஸ்திரம் தனியாக இருக்குது. அது பிறகு நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு குருவி ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து பச்சினா பறவையாக அமையும். அந்த பறவையில் வந்து வல்லாறு பறவை, ஒரு பறவை ஈகலில் சேர்ந்த ஜாதி அது வல்லாறு. அது வந்து அரசு வேலை செய்கிற நேரத்தில் வருஷம் பிறக்குது. அப்போ இந்த அரசாங்கத்துக்கு நாடு ரொம்ப யோகம் இருக்குது. வல்லாறு அரசு தொழில் செய்யும் காலத்தில் உதயாதி நாளிகை 10 நாளிகை
9 வினாடிகை 27 வினாடியில் சரியான மலேசியா கோலாலம்பூர் நேரப்படி பகல் மணி 11:15 AM பரபவ என்ற நாம் பெயர் கொண்ட இந்த புதிய வருடம் பிறக்கிறது. வருஷ பிறப்பற்று காலை மணி 7:15 AM முதல் 7:15 காலையில் முதல் மாலை மணி 3:15 வரை விஷு புண்ணிய காலம். விஷு புண்ணிய காலம் என்னென்ன அர்த்தம் சொன்னால், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறதுக்கு ஒரு நேரமும் அதுக்கு பேர் தான் விஷு புண்ணிய காலம். அதை விஷு புண்ணிய காலம்னா முன்னோர்களுக்கும் ஆத்மாகுருக்கும் தர்ப்பணம் கொடுக்கணும். அதுதான் விஷு புண்ணிய காலம். இந்த சித்திரை மாதம், கடக மாதம், துலா மாதம், மகர மாதம் இதெல்லாம் விஷு புண்ணிய காலம். ரிஷப மாதம், சிம்ம மாதம், விருச்சிக மாதம், கும்ப மாதம்லாம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம். மிதுன மாதம், கன்னி மாதம், தனுசு மாதம், மீன மாதம்லாம் வந்து சராசர புண்ணிய காலம் சொல்லுவாங்க. அது பிறகு நான் சொல்கிறேன். இப்போ இந்த விஷு புண்ணிய காலம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு தனிப்பட்ட ஒரு பூஜை இல்லை. விஷு புண்ணிய காலம் சொன்னாலே முன்னோர்களுக்கு செய்கிற தர்ப்பணம், முன்னோர்கள் செய்கிற சிராத்தம், முன்னோர்கள் செய்கிற திலாயாகத்துக்கு பேர் தான் விஷு புண்ணிய காலம் அர்த்தம். புண்ணிய காலம் சொன்னாலே முன்னோர்கள் தர்ப்பணம் செய்கிற காலம் தான் புண்ணிய காலம். ஓகே. அப்போ காலை மணி 7:15 முதல் மாலை மணி 3:15 வரை விஷு புண்ணிய காலம் ஆகும். புண்ணிய காலத்தில் எல்லோரும் மருந்து நீர் தேய்த்து குளித்து நீலமும் பச்சையும் கலந்த புத்தாடை உடுத்தி, இந்த ஆண்டு வந்து வருஷ தேவதை வந்து நீலம் கலந்த பச்சை கலரில் பிறக்குது. அப்போ நீலம் கலந்த பச்சை கலந்த புத்தாடை உடுத்தி மரகத பச்சை நீலக்கல் ஆபரணங்கள் தரித்து, மரகத பச்சைனா தெரியும், பச்சை நீலம்னா தெரியும், ப்ளூ சுப்பாய் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வர்ணத்தில் வருஷம் இன்னைக்கு பிறக்கு தரித்து நித்திய கர்மாஷ்டங்கள் முடித்து கண்ணாடி, தீபம், பூர்ணகும்பம் ஆகிய மங்கள பொருட்களை தரிசித்து விநாயகர் முதலான இஷ்டகுல தெய்வத்தை தரிசித்து தான தர்மங்களை செய்து காலையில் சூரிய பகவான் நமஸ்காரம் செய்யணும். சூரிய காயத்ரி மந்திரம் அது சொன்ன எல்லாத்துக்கும் குலதெய்வம் சூரிய பகவான் தான். பூமிக்கு எல்லாருக்கும் சூரிய பகவான் தான் குலதெய்வம். அவர் வந்து வீட்டுக்குள்ளே குத்தொலைக்கு ஏற்றி வச்சு 1008 முறை இல்லை 108 முறை இல்லை 21 முறை இல்லை 9 முறையாவது ஓம் அஸ்மத் பிரஜா வித்மஹே பாசஸ்டாயதி மகே தன்னோ சூரிய பிரஜோதியா இந்த மந்திரம் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி சூரிய பகவானோட பிரதி தேவதா, அவருடைய அதிதேவதா வந்து யாருன்னா சுரண ஆகாஷ்ட பைரவர். அவர் காயத்ரி மந்திரம் நீங்கள் தெரிஞ்சால் கற்றுக்குங்க, சொல்லுங்கள். இல்லைன்னா சூரிய பகவான் மந்திரமே சொல்லுங்கள் போதும். சொல்லிவிட்டு சூரிய பகவானை பூஜை செய்து மாதா, பிதா, குரு முதலியோரை வணங்கி ஆசை பெற்று பிது விரதம் அனுஷ்டானங்கள் செய்தால் தர்ப்பணம், இந்த சிராத்தம், காசு இந்த குருக்களை வச்சு திலாயாகம் இதெல்லாம் வந்து செய்யணுமா. செய்து இஷ்டமித்த பந்துக்களை பல வகை அறுசுவை பதார்த்தங்கள் போஜனம் செய்து வாசனை திரவியங்களால் பரிமள திரவியங்கள் மற்றும் புஷ்பாதி அணிந்து புதிய பஞ்சாங்கம் வாசித்தல் கேட்டு இப்புதிய வருடத்தில் கருமங்களை செய்து மங்களகரமான வாழ்வீகாகன்ட்டு நம்ம பஞ்சாங்க ஆசிரியர் கஜலட்சுமி பஞ்சாங்க ஆசிரியர் ரொம்ப நன்றி. அவர் பஞ்சாங்கத்தை எல்லாரும் வாங்குங்க. அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எல்லாரும் மலேசியா பஞ்சாங்கம் ஒன்று வாங்கி வீட்டில் இருக்கணும். அடிக்கடி சொல்லுவேன், பஞ்சாங்கம் வந்து ரொம்ப குறையுது. பஞ்சாங்கத்தோட அறிவுரைகள் வந்து மக்களுக்கு குறையக்கூடாது. நாளைக்கு நம்மளுக்கு குறைய நம்ம பிள்ளைங்களுக்கு பஞ்சாங்கம்லாம் என்னன்னு தெரியாமே போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. தயவுசெய்து எல்லாரும் அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஒரு பஞ்சாங்கம் 30 வழி தான் வருது, கண்டிப்பாக வாங்குங்க. அப்படி தான் அவங்க நிறைய பஞ்சாங்கம் தயார் பண்ணுவாங்க, நிறைய சாஸ்திரங்களை எழுதுவாங்க. நீங்கள் பஞ்சாங்கத்துக்கு ஆறுதல் கொடுக்கலன்னா நாளைக்கு நம்மளோட பொக்கிஷன் பஞ்சாங்கம் இல்லாமையே போயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியா நேரத்தை கரெக்டாக கணிச்சு அனுப்புறது வந்து கஜலட்சுமி பஞ்சாங்க ஆசிரியர். அப்புறம் கண்ணன் பஞ்சாங்கர், அவரும் நல்லா எழுதுவார். அவங்களாம் வந்து இந்த இந்து சங்கம், அச்சக சங்கம், இந்த சங்கத்தை அடிப்படை வச்சு தான் தயார் பண்ணுறாங்க இந்த கஜலட்சுமி பஞ்சாங்கம். கண்ணன் ஆசிரியர் சொந்த பஞ்சாங்கம் வச்சுருக்கோம். அவர் பஞ்சாங்கத்தை வாங்கி படிங்க, தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஒரு இன்றைக்கி இந்த நட்சத்திரம் நடக்குது, இந்த திதி நடக்குதுன்னு தெரிய வரும். அது இந்த பஞ்சாங்கம் அறிவு ஞானம் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். சரி, அடுத்தது நம்மளுக்கு லாபம் ஆதாயத்தை பற்றி பார்ப்போம். விரயம் இந்த ஆண்டு வந்து நம்மளுக்கு வந்து 12 ராசிக்கு எப்பயுமே வந்து ஆதாயம் லாபத்தை பற்றி நான் ரொம்ப பேசுவேன். மேஷ ராசி விருச்சிக ராசிக்கு வந்து ஆதாயம் 2, நஷ்டம் 8. அப்போ தான் சொன்னேன், பஞ்சாங்கம் வந்து யாரையும் பயமுறுத்துறதுக்காக இல்லை, முன்னெச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி தான். நீங்கள் தான் முன்னெச்சரிக்கை. இப்போ எது செய்தாலும் கொஞ்சம் கவனம் எக்ரிமெண்ட் பண்ணி எல்லாம் பார்த்து செய்யணும். அதான் பஞ்சாங்கம் யாரையும் பயமுறுத்துக்கல,
அதாவது எப்படி சொன்னோன்னா முன்னெச்சரிக்கையாக இருங்க, கொஞ்சம் மோசமான நேரத்தில் இந்த வழிபாடு ஜபம் பூஜைகள்லாம் செய்யுங்க நம்ம சொல்கிறது. அப்போ மேசராசி விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஆதாயம் 2, விரயம் 8. ரிஷபத்துக்கும் கும்பராசிக்கும் ஆதாயம் 11, விரயம் 14. அப்போ நஷ்டம், அவங்களுக்கு நஷ்டம் வருது. மிதன ராசிக்காரருக்கும் கன்னிராசிக்காரருக்கும் ஆதாயம் 14, விரயம் 11. அப்போ லாபம் அவங்களுக்கு லாபம் வருதான் மிதனம் கன்னிக்கு. கடகத்துக்கு வந்து ஆதாயம் 14, விரயம் 2, லாபம். ஏன் சொன்ன கடகராசி வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஆண்டு பெண்களுக்கு ஆதாயமே கடகராசி தான். நான் பிறகு சொல்கிறேங்க, கடகராசி. அதுவும் வீட்டில் மூத்த பிள்ளைங்க இருக்காங்க வச்சுங்களேன், ஒரு குடும்பத்தில் மூத்த பொம்பளை பிள்ளையும் கடைசி பொம்பளை பிள்ளைங்களுக்கும் திருமண யோகம், லாபம், பதிவு உயர்வு, அரசாங்க யோகம். பூமிக்கு ஒரு பெரிய நாட்டு வல்லரசு நாடோட அரசியல் டக்குன்னு மாதிரி பெண் ராஜாவாக வந்து உட்காருவாங்க. நான் பூலோஜாதகம் சொல்லும்போது நான் சொல்லுவேன் அடிக்கடி, ரவி குருக்கு சொல்லு பொய்யின்னு நம்புங்க. ஏன் தம்மாமா, நான் பாட்டுக்கு பூலோஜாதகம் சொல்லி அது வேறு எவனோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அது பிரச்சனை ஆகிட்டு போகுது, அப்போ நான் டிக்டாக்கோட விளையாடுவேன். இந்த வரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. கம்ப்ளைண்ட் எப்போ பண்ணாலும் அப்போ குரூப் எட்டையும் சொல்லிடுவேன். குரூப் எட்மின் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, இனிமேல் நான் செஞ்ச பயிரவ தொண்டு புகழ் தொண்டோடு முடிவு. நான் என் சொந்த வேலை சொந்த பூஜை புனஸ்காரம் பார்த்து நம்ம போய்கிட்டே இருப்பேன். என்னை வேலையை நான் பார்க்க முடியல. சரி, அப்போ இது தெரிஞ்சுங்க. அப்போ நான் சொன்ன நினச்சின்னா நான் என்ன சொல்ல போகிறேன், எல்லோரும் சேர்ந்து மக்கள் நலனுக்காக, இயற்கை நலனுக்காக, பிள்ளைங்க நலனுக்காக, பல ஜீவராசிகள் நலனுக்காக பைரவழி யாகம் பைரவ வழிபாடும் செய்யுங்கன்னு சொல்லணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. கடகராசிக்காரங்களுக்கு ஆதாயம் 14, விரயம் 2, லாபம். சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து ஆதாயம் 11, விரயம் 5. இதெல்லாம் வந்து 4ஆம் மாதம் பிறகு தான், இப்போதைக்கு இல்லைம்மா, எல்லாம் தெரிஞ்சுங்க. 4ஆம் மாதம் பிறகு தான் எல்லாம் நடக்கும். இது வந்து புது பஞ்சாங்கத்தை பற்றி நான் வாசிக்கிறேன். ஓகே. சிம்மத்துக்கு வந்து 11 லாபம், ஆதாயம், விரயம் வந்து 5, அப்போ லாபம். தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் ஆதாயம் 5, விரயம் 11, நஷ்டம். மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் ஆதாயம் 8, விரயம் 8, சுகம், சமமாக இருப்பாங்க. அப்போ இந்த ராசி இது வந்து பொது பலன் தான். இப்போ நான் சொல்கிறது வந்து இந்த ராசி ஆதாய விரயம் வந்து பொது பலன். அவங்க ஜாதகத்தை அவங்கவுங்க நம்பிக்கையான குருமாவை தசை என்ன நடக்குது, புத்தி நடக்குது, அந்த தசை வந்து அவங்களுக்கு யோகமா அவயோகமா இதெல்லாம் பார்த்து தான் நிர்ணயம் பண்ணணும். பார்த்து தான் நிர்ணயம் வரும். இது ரொம்ப முக்கியம். இப்போவே நான் அடிக்கடி சொல்வேன், பஞ்சாங்கம் ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஒரு பஞ்சாங்கம் தயவுசெய்து வாங்கி வீட்டில் வச்சுருங்க. நீங்கள் பஞ்சாங்கத்தை பாருங்கள். அப்புறம் நான் சொல்கிறது ஒன்று ஒன்றா நீங்கள் பார்க்க உங்களுக்கு அது புரியமாயிரும். அப்புறம் உங்களுக்கு பஞ்சாங்கத்தை பற்றி தெளிவு பெறணும். பஞ்சாங்கம் வீட்டில் வாசித்தாலே வீட்டில் அது ஒரு மங்களம் நம்மளுக்கு உண்டாகும். ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ஆள் நான் சொல்லியிருந்தேன், மேசராசிக்காரவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வழிபாடு பூஜைகள் அந்த மேசராசிக்காரங்க பொதுவாக கவனமாக இருந்தாலும் ரொம்ப ஆன்மீக நாட்டம் வந்து அதிகமாக ஏற்படும். எப்படின்னா கொஞ்சம் வசதி உள்ளவங்க இந்த வெளியூர் ஆன்மீக சம்மந்தமான சுற்றுலா, ஆன்மீக யாத்திரை, பூஜை புனஸ்கார யாகங்கள், கோவில் திருப்பணி, நன்கொடை இதெல்லாம் ரொம்ப செய்வாங்க. மேசராசி, சிம்மராசி, தனுசு ராசி, இந்த 3 ராசிக்காரங்க எப்பயுமே வந்து இந்த 2026 4ஆம் மாதம் பிறகு வருஷம் பொது தமிழ் வருஷம் பிறந்த பிறகு இந்த சிம்மம், இந்த மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிக்காரங்களும் கண்டிப்பாக ஒரு ஆலய வழிபாடும் ஆலயத்துக்கு நன்கொடையும் ஆலயங்கள் திருப்படியும் திடீர்னு பக்தி வந்துடும். சில மேசராசிகள் பக்தியே இல்லாமல் இருப்பாங்க, தெய்வமே இல்லைன்னுவாங்க. ரொம்ப சந்தோஷம். தெய்வம் இல்லாதவங்க நம்பலாம். நான் தான் கடவுள் சொல்ல நம்பக்கூடாது. தெய்வம் இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க நம்பலாம், அவங்க சேர்த்துக்கலாம். நானே கடவுள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது பெரிய ஆபத்தான ஆள், அவன் பெரிய திருடனாக இருப்பாங்க. சரி, பரவாயில்ல, அது நம்ம தேவையில்லை நம்மளுக்கு. இந்த ஆண்டு ராஜா வந்து சுக்கிரன், ராஜாதிபதி வந்து சூரியன். அதனால் இந்த ஆண்டு வந்து மக்கள் பயப்பட வேணாம். போன ஆண்டை விட இந்த ஆண்டு மக்கள் சுபட்சமாக இருப்பாங்க. ஆனால் இந்த 4ஆம் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா 2025 இங்கிலீஷுக்கு முடிஞ்சாலும் நம்மளுக்கு தமிழுக்கு என்ன முடியல. நான் சொல்கிறேன் 2025 வரைக்கும் பல போராட்டம், பல பிரச்சனைகள், பல அவமானங்கள், மக்களுக்கு திகிலோட பயத்தோடு வாழ்வாங்க. அதனால் இது நடக்க தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவார். எல்லாரும் அவங்க கடவுளை நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். எந்த மதத்துக்காரங்க இருந்தாலும் சரி, அவங்க கடவுளை கண்டிப்பாக நீங்கள் பூஜிக்கணும். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, கடவுள் யாரையும் சோதிக்க மாட்டார், கடவுள் யாரையும் தண்டிக்க மாட்டார். கடவுள் நம்ம செய்கிற கர்மா தான் நம்ம கஷ்டப்படுறோம். கடவுள் என்னை தண்டிக்கிறாரே சொல்லவே கூடாது. அப்போ இந்த ஆண்டு வந்து சுக்கிரன் தான் ராஜாதிபதி, சுக்கிரன் தான் ராஜா. ஆனால் ராஜாதிபதி
சூரியன். அப்போ மேஷராசிக்காரவங்க, சிம்மராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இதே வந்து சன்னியாசிகளாக இருந்தால் சில சித்திகள் ஏற்படும். பெரிய சாமியார்கள்லாம் வந்து இந்த மேஷம், சிம்மம், தனுசு ராசி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து ஆத்மா சுத்தி ஏற்பட்டு, ஆத்மா தேகம் சுத்தியமாகி ஆத்மாவும் சுத்தியமாகி அவங்க சொல்கிற மந்திரத்துக்கு இறைவன் தரிசனம் கொடுப்பார். ஒரு மந்திர சித்தி ஏற்படுதுன்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த ஆண்டு 2026 4ஆம் மாதத்துக்கு பிறகு தான், இப்போதைக்கு இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி 2026 4ஆம் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு தான் இதெல்லாம் ஒன்றும் நடந்துட்டு வரும். ஆனால் மக்கள் சுபிட்சமாக இருப்பாங்க. பெண்கள் உங்களுடைய யோகத்தை நழுவ விடாதீங்க. திருப்பி சொல்கிறேன், பெண்களுக்கு மட்டும் இந்த 2026 4ஆம் மாதத்துல அடுத்த 24ஆம் மாதம் வரைக்கும் பெண்கள், அடுத்த ஆண்டு ஆண்களுக்கு வருது. நான் பிறகு ஆண்களுக்கு நான் பிறகு சொல்கிறேன். ஒன்று ஒன்றா எல்லாம் சொன்னால் குழம்பிடுவாங்க இல்லையா? ஒன்று ஒன்றா ஒரு வருஷமாக ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். நான் வந்து நாளைக்கு 14ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 நான் வந்து காசிக்கு போகிறோம். என்னோடய குரூப்பில் உள்ளவங்க வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு தாயார் சிவசாஜ்யம் பைரவ சிவசாஜ்யம் அடைஞ்சு அவங்க இறந்து ஒரு வருஷமாக அவங்க ஆஸ்திரேனாங்க. வெங்கல கலையத்தில் 3 வெங்கல கலையத்தில் வாசு ருத்ரன் ஆதித்தான பாவித்து வெங்கல கலையத்தில் வீட்டு முன்னுக்கே ஹாலில் வச்சு புவனேஸ்வர் படத்துக்கிட்டையும் பைரவத்தை வச்சு நித்திய பிண்டம் கொடுத்து மாதம் வர திதி அன்னைக்கும் திலாயாகம் செய்து இப்போ ஒரு வருஷம் பூர்த்தியாகி இப்போ நாளைக்கு நாங்கள் கிளம்புறோம் காசிக்கு. நான் காசிக்கு போன பிறகு எங்களால் முடிஞ்சது நாங்கள் வீடியோ செஞ்சு எல்லார்ட்டும் காமிக்கிறோம். நாங்கள் காசிக்கு எதுக்கு வரோம், என்னென்ன பூஜை பண்ணோம். சில கோயில்கள் கேமரா எடுத்துகிட்டு போக முடியாது, வீடியோ எடுக்க முடியாது. சில கோயிலில் முடியும். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பகிர்ந்து, ஏன்னா கண்டிப்பாக இந்த பைரவ வழிபாட்டில் எல்லோரும் ஒரு நாள் காசிக்கு போக தான் போகிறீங்க. அப்போ உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க பாடம் வந்து உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். இப்போ காசிக்கு போனால் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்னென்ன பூஜைகள் செய்யணும், எந்தெந்த கோயில் ரொம்ப முக்கியம். காசி காலபைரவர் கோயில் ரொம்ப புனிதமானது. சரி, நான் பிறகு சொல்கிறேன். இந்த ஆண்டோடைய இந்த வீடியோ வந்து 102வது வீடியோ. சதஸ் காசிகால பைரவி பைரவர் அப்படம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசரோங்கிரீம் நம சிவாய பைரவ சிவம்.